ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 தரமான சம்பவங்கள்லாம் இருக்கிற இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் ஒரு யங் அடல்ட் ஸ்கூல் வெப் சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா டார்க் டிசைட். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே பாத்தீங்கன்னா சம்பவம் அப்படின்றது சும்மா தெறிக்க வந்துட்டு பண்ணுவாங்க. அதாவது நம்ம சீரிஸோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரா இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு சம்பவம் அப்படின்றது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை போல. அது மட்டும் இல்லாத இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு. ஸோ வெக்கேஷனுக்காக இவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு பார்ட்டில தான் வந்து நம்ம சீரிஸோட ஹீரோவை பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே தரமா வந்துட்டு சம்பவம் பண்றாங்க. சோ சம்பவம்லாம் சிறப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வெறும் சம்பவத்துக்காக மட்டும்தான், இனிமேல் நம்ம ஒன்னா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே வந்துட்டு வந்துடுறாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோயின் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பாத்ரூம் டப்ல வந்துட்டு மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தோடு சேர்த்து ஒரு த்ரில்லர் தேர்னல வந்துட்டு இந்த சீரிஸை கொண்டு போவாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா 65. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் அடல்ட் ஸ்கூல் டிராமாவா எடுத்திருப்பாங்க. சீரிஸ்ல வந்துட்டு டோட்டலா ஒரு 3 கேரக்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீரிஸோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த தூக்கத்து சம்பந்தமான ஒரு ரிசர்ச் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் இன்னொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு ஒரே பொசிஷன்ல தினமுமே சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல சம்பவம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு. இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடந்துருது. இன்னொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா தான் பாய் ஃப்ரெண்டை எப்படியாவது வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற ஆண்கள் கூட பாத்தீங்கன்னா இவ வந்துட்டு டெய்லியுமே சம்பவம் பண்றா. ஸோ இந்த 3 கேரக்டர் லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த சீரிஸோட தரமான ஸ்டோரியா இருக்கும். ஆக்சுவலா இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பயங்கரமா காமிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா பர்னிங் பாடி. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் சம்பவம் அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வரும். பட் இருந்தாலுமே இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னலை வந்துட்டு கொண்டு போவாங்க. சீரிஸ்ல வர நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கும். பட் இருந்தாலுமே இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரீசெண்டா தான் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ரெஷர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்றது அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல இவங்க கூட வேலை செய்யற ஒரு நபர் பாத்தீங்கன்னா கார்ல வந்துட்டு எரிஞ்சு போன நிலையில அவரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொலையை வந்துட்டு யார் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோனுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவத்துக்கும் இந்த கொலைக்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு. தென் படத்துல வரக்கூடிய அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சீரிஸ்ல வர நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். இந்த சீரிஸை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நாம காக்கா மட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.